ಎಸ್ಎಸ್ಟಿವಿಯಲ್ಲಿ ಜಾಹೀರಾತು ನೀಡಲು ಈ ನಂಬರಿಗೆ ಸಂಪರ್ಕಿಸಿ. My fans, my true fans, ஸ்டேட் அவார்டு இந்த 2வது படத்துல தலைமாமணி என்னென்ன அவார்ட்ஸ் வேணும்னு சொல்லுங்க, எல்லாமே நான் வாங்குவேன். என்னுடைய சொந்த உழைப்புல வாங்குவேன். எங்க அப்பாவும் எங்க அண்ணனும் நடுவுல 4 வருஷம் வேலையே செய்யணும். இதெல்லாம் நான் வந்துட்டு நான் யங் ஏஜ்ல சொல்றேன். எவ்ரி டே காலேஜ் நான் ஷூட்டிங் போயிருக்கேன். என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. அவங்கள ஏதாவது சொன்னவங்க சீக்கிரமா நினைக்காது, நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? சும்மா இருந்துருவான், குவைட்டா இருந்தவன் அவன் எல்லாம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. சொல்லட்டுமா என் நியாயத்தை? இத்தனை நாள் நான் பேசாம இருந்தது என்னோட தப்பு. சரி விட்டுருங்க, போகட்டும், பார்க்கலாம். பொம்பளை இது அது என்னங்க பொம்பளை? என்ன ஆம்பளை பொம்பளை? என்ன ஃபெமினிசம்? ஃபெமினிசம் என்னன்னு தெரியுமா யாருக்காவது? ரேப்புக்கு அகைன்ஸ்டா படம் எடுத்தவன்னா படம் ஓடுமா இல்லையான்னு தெரியாது. இதை எப்படி எடுக்கணும்னு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா தேவைன்னு சொல்லி அந்த படத்தை நான் எடுத்தேன். கஷ்டப்பட்டு பண்ணதுன்னா பெண்களுக்கு உரிமை இருக்கணும்னு சொன்னதுன்னா என் படங்கள்ல. என்ன சொல்றீங்களா? பெண்களை பத்தி தெரியாதுன்னு எனக்கு? எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கல. பேராண்மை படத்துல நான் சொன்ன டயலாக் எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பெண்கள் மிகப்பெரிய சக்தி, அது தேவையில்லாம வீணடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன். ஏன் 14 வருஷம் இருந்தேன் நானு என்னோட எக்ஸ் லைஃப்ல. அப்பெல்லாம் சொல்லி அவர் கடவுள், அவர் திட்டினதே கிடையாது, நான் தான் திட்டுவேன். எல்லா இன்டர்வியூ இருக்கு, எல்லா எவிடன்ஸும் வருது, நிறைய இருக்கு. 2 வருஷம் நான் குவைட்டா இருந்தது உண்மை ஜெயிக்கணும், சத்தியம் நிலநாட்டணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் குவைட்டா இருந்தேன். எல்லாம் வருது. உங்களுக்கு சர்ப்ரைஸ் வெயிட்டிங்ஸ் இல்லதெல்லாம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் எனக்காக பொறுமையா இருங்க. அதான் ஃபெமினிசம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஃபெமினிசம்னா? நானும் ஃபெமினிஸ்ட் தாங்க. எப்படிங்க என் குடும்பத்தையே நான் அகைன்ஸ்டா எப்படிங்க பேசுவேன்? 14 வருஷம் பேசலையே, பொறுத்துக்கிட்டேனே. என் பிள்ளைங்களை பார்த்து லைஃப்ஸ் ஹாப்பியஸ்ட் டேன்னு நான் ட்வீட் பண்ண அவனும் நானும் சேர்ந்து டிக் படம் நினைக்கும் போது ஏன் பிள்ளைங்க நான் எப்படிங்க விடுவேன்? கேட்டுதான் இருப்பீங்களா? இப்படிதான் 50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ். எத்தனை வருஷம் நான் கட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு. குழந்தைங்க பத்தி, என் பாசத்தை பத்தி பேசாதீங்க. யாருக்கும் எதுவுமே தெரியாது. டெய்லி நைட் உட்காந்து அவன் செஸ் கத்துக்கான். சின்ன பையன் டெய்லி உட்காந்து விளையாடுவான். அவங்க கிட்ட தோத்து போவேன் நான். என்ன சொல்றீங்களா? குழந்தைங்க மேல அனுப்பிங்க. பார்க்க விட மாட்டாங்க. போன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. என் பசங்க பார்க்கணும் இந்த வீடியோவை. தெரிஞ்சுதானே ஓடி வந்தேன் நான். அந்த லைஃப் பிடிக்கலன்னு இத்தனை நாள் இருந்தால அப்பெல்லாம் தெரியலையா? நான் அப்பெல்லாம் பாத்துக்கல. எவ்வளவு கோடியில வீடியோ கேளுங்க போய் வெளியில. ஈஸியாரே சொல்லும். யாருக்காக? எல்லாம் அவங்களுக்காக தான் நான் பண்ண. இருக்கும் போது பாத்துக்க முடியலன்னா இல்லாதப்ப மூடிட்டு இருக்கணும். ஒரு குழு அமைச்சு இவங்களை இப்படி காசு கொடுத்து இவங்களா அப்படி எனக்கு தெரியாத அதெல்லாம் பண்றதுக்கு பிறந்து வளர்ந்தவன் சொல்லி கொடுத்தேன் நான் தான். ஏன் தெரியுமா? நான் திரும்பி வந்த 6 மாசம் நான் காணாம போயிருந்தேன். வேணாம் தேங்க்யூ. இது ஃபெமினிசம். என்கிட்ட கேக்குறாங்க எப்படி அவன் வரான் பார்த்தல ஷூட்டிங் ப்ரொடியூசர் ஆகினதே நான். என்கிட்ட கேக்குறாங்க யாராவது பாத்துக்கீங்களா? குடும்பமா ஒரு எக்ஸ் குடும்பம் வந்து இன்டர்வியூல வர்றது யாரா பாத்துக்கீங்களா? எனக்கே தெரியாது. சர்ப்ரைஸ் தான் வந்து ஏன் மாப்பிள்ள ஏன் இது ஏன் அது எதுக்கு?
நான் பாட்டுக்கு தானே இருந்தேன். அப்படியே போயிருக்காங்க. எதுக்கு சுரண்டி 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 ரத்தம் வர்ற அளவுக்கு உயிர் போற அளவுக்கு சுரண்டு நான் என்னென்ன பண்றது சார்? எனக்கு இப்படிலாம் பேச தெரியாதா? பர்டிகுலரா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சைபர் புல்லிங் விஷயம். ஒரு பொண்ணு அனுப்பிச்சிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காக தான் நான் இன்டர்வியூலாம் வெயிட் பண்ணி அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். வேற எதுவுமே எனக்கு இங்கிலீஷாவை கால் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க நீங்க. அதான் சைபர் புல்லிங். உங்களெல்லாம் சும்மாவே இருக்கு. என் அண்ணனுக்கு நடந்ததுனால தம்பிக்கு நடந்ததுனால நான் இதான் பண்ணுவேன். ஏன்னா நான் யாருன்னு தெரிஞ்சவங்க சில பேர் மட்டும்தான். நான் உண்மையை யாருன்னு தெரிஞ்சவங்க எனக்கு சப்போர்ட் பண்றவங்க. எந்த ஹீரோவாதி இன்னொரு ஹீரோவை பத்தி சொல்லுவான், நான் மனசால கூட யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க. என் கார்த்தி சொல்லு. நான் யார் பேரை எடுக்க விரும்புகிறேன். நண்பர் பிரபுதேவா சார் சொல்லல, ஐசி சார் காப்பாற்றினார் எனக்கு கொஞ்ச நாள். வீட்டை விட்டு நான் எதுவுமே இல்லாம வந்தவன். இப்ப எனக்கு பாடகர் வீட்டுல இருக்கிறேன். அவங்க எல்லாம் கோடிக்கணக்கான வீட்டுல நல்லா எனக்கு தெரியாதா வெளியே போன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆகும் எனக்கு? என்னங்க இதெல்லாம்? ஒரு மனுஷனை நிம்மதியா வேலை செய்ய விடாது எப்படிங்க? சும்மாவே இருக்கணும். என்ன கிண்டல் பண்ணாலும் ஏன்? ஏன்னா நான் செலிபிரிட்டி இமேஜ் தேவையில்லை. மனுஷன் முதல்ல, நான் ஆம்பளை பொம்பளை அப்புறம் மனுஷன். ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அப்ப மட்டும்தான் தெரியும் அவங்க கூட யாரு இருப்பாங்க. அப்படின்னு என்ன பண்ணுதாங்க தெரியும். எப்படி வளர்ந்தவங்க தெரியுமா? அவங்க வீடியோ போட்டு அதுல ஒரு சைபர் புல்லிங். ஒரு பொண்ணு என்ன புரிஞ்சுக்கிச்சு. ஏன் பார்க்காத ஹீரோயினாங்க. என் வேலையே அழகான பொண்ணு கூட தான் நடிக்கிறது. அதே என் வேலையே எப்படி அழகுல மயங்கி போயிட்டாங்களா? எத்தனை வருஷம் சொல்ல அவங்களுக்கு ஒரு ரீசன் தேவை. எதுக்கு போறான் தெரியல. இதை புடி எவிடன்ஸ் கிரியேட் பண்ணு, இது பண்ணு, இன்வெஸ்டிகேட்டர் ஆபீசரை கூப்பிடு. வரும் எல்லா ப்ரூஃப் வருது. எல்லாம் வரும். ஒவ்வொன்னா வெளியே வரும். அவங்க குடும்பத்தில இருந்தே வரும். அவங்க குடும்பத்திலிருந்தே கான்டாக்ட். உங்களுக்கு எதாவது வேணும் சொன்னா வந்து பாய குத்திக்கிட்டு வேண்டாம், தேவையில்லை, நான் ஹேண்டில் பண்ணி ஒரு நாள்ல என் முடிச்சு பண்ணு. பசங்க ஒரு காண்ட வாய மூத்து இருந்தாங்க. என்னெல்லாம் போய் கேட்டு பாருங்க அந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. ஊருக்கே தெரியும் அந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. எங்க அப்பா அம்மா கையெடுத்து காலை ஊந்து கேட்டாங்க. என்ன வேணாப்பா இந்த குடும்பம்னு சொன்னாங்க. அச்சதை போடும் போதே இப்படிதான் போட்டாங்க. நாசமா போட்டுதான் போட்டாங்க. சொன்னதை கேட்க மாட்டாரு. நீங்க நடந்துச்சு எத்தனை நாள் வேலை செய்யவில்லையா? அதான் ஃபெமினிசம். அவர் தான் சொன்னார் வேலை செய்யவில்லை. சரி ஏன்னா அப்பா அம்மா வந்துட்டு வேலையில எதுக்குப்பா நீ தான் சம்பாதிக்கிற அப்பதான் சொன்னாங்க. சரி வீட்டை விட்டு வெளியே விட்டோம். அப்பயாவது கேட்டு ஃபெமினிஸ்ட் இருந்தா என்ன பண்ணணும்? நான் போவேன் வேலைக்கு சொல்லிருக்கணும்ல. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும்? இதுல வேற ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு. அந்த இது பேர்ல அனுப்ப கூடாது, கேஸ் வரும். புரியுது எனக்கு. ஆல்ரெடி ஒரு கேஸ் இருக்கு. ஆல்ரெடி கடன் இருக்கு, எல்லாமே இருக்கு. இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கு. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே எங்கேயாவது எனக்கு சோகம் தெரிஞ்சு. ஏன்னா நான் சந்தோஷமா இருந்தேன். தெரிச்சு தானேங்க வந்தவன கூட நிம்மதியா வாழ விடாட்டி ஒரு சின்ன ஒரு அன்பு இருந்திருந்தா எதுக்கு வந்திருப்பா? ஏன் வந்திருப்பா? யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? நான் இப்படி பேசணுமா? இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்து என் மேல ஒரு பிளாக் மார்க் இல்லாம 23 வருஷம் எவனாவது இருக்கா? நான் கேட்டு பாருங்க. 23 வருஷம் எப்படின்னு புரியல எனக்கு. எப்படி ஏன் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க? எனக்கு புரியல. என்ன தப்பு நான் செஞ்சேன்? லீகலா ஏதாவது தப்பு செஞ்சுட்டாங்க இல்ல? எப்படி இவனுக்கு 45 வயசுல எப்படி அந்த அழகு பின்னாடி ஓடுற என்னங்க பேசுறீங்க? அழகா நீ அடிகள் தாங்க வேலை. அப்பெல்லாம் போடாது, இப்ப ஏங்க ஓடணும்? ஒரு ரீசன். எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அதான் பெரிய நம்பிக்கை, ட்ரஸ்ட், என் லைஃப் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டான்.
எனக்கு ஒரு அக்கௌண்ட் கூட கிடையாது. என் பேருக்கு தெரியும். ஒரே அக்கௌண்ட் ஜாயிண்ட் எங்க சொன்னாலும் ஸ்வைப் பண்ணாலும் உடனே போய் என்ன எதுனால ஏன் உங்களுக்கு நான் தான் சொன்னேன். ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு எனக்கு. எனக்கு ரொம்ப அந்த இடத்துல அநியாயம் நடந்து சொல்ல முடியாத அளவுக்கு அநியாயம். அதனால தான் நான் சினிமா என் நேச்சர் அப்படி. எப்படி வந்து ஒரு 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 டீமை அமைச்சு ஒருத்தனை எப்படி காலிப்பாங்களா? நான் உயிரோட இருக்க கூடாது. அவங்களுக்கு மேக்சிமம் அதுதான் நடந்துரும். கண்டிப்பா நடக்கும். ஆனா நான் எல்லாரையும் முடிச்சுட்டு தான் நான் போவேன். சந்தோஷமா போவேன். சிரிச்சுட்டே தான் போவேன். ஆல்ரெடி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டட் ஹர்ட்டிங் ரிசர்ச். என் குழந்தைங்களை நான் பார்க்க முடியல. I started hurting myself. கை பார்த்து இதான் நடக்கும். அதான் உங்களுக்கு வேணும். I gave into everything. வர சொல்லு. மொத்த ப்ரூஃபும் இருக்கீங்க. வர சொல்லு. என்ன வேணா நடக்கும். சாரி நான் மெடிக்கல் ஸ்கிரீன்ல அப்ப படம் ஒரு எனக்கு சொல்லிடுறேன். எனக்கு சப்போர்ட் பண்றவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. அதனால அந்த எல்லாரும் சாரி சொல்லி பேசி வேண்டிக்கு என்னுடைய பேஷண்ட் டேபிள் சொல்லி என்னால் வேலை செய்ய முடியும். நான் பர்சனல் லீவ் பண்ணிட்டு எனக்கு என்ன என்ன காப்பாற்றி நான் கண்டிப்பா. SSTV ಸಿನಿಮಾ ಜಗತ್ತಿನ ಕ್ಷಣ ಕ್ಷಣದ ಸುದ್ದಿಯೊಂದಿಗೆ